இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. நேற்று ஜாலியா வீட்ல நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு பேர் ஆபீஸ் வந்திருக்கோம். ஆமாண்டி, எனக்கும் கடுப்பா இருக்கு. வீட்லயே இருக்கலாம் போல இருக்குல்ல. இருக்கலாம் தான். அப்படி இருந்துட்டோன்னு வச்சுக்க, அந்த வீட்லயே நம்மளால இருக்க முடியாது. ஆமாண்டா, யார் ரெண்ட் கொடுக்கறது? ஆமா, சரி வாங்க போலாம். இன்னைக்கு என்ன நடக்க போதோ? ஐயோ, காலையிலேயே இதுங்க மூஞ்சில தான் முழிக்கணுமா? ஏய், நீ எதுவும் பேசாத, நீ பாட்டுக்கு போ. ஏய், ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன, உனக்கு என்ன வேணும்? அவளுக்குலாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு தான் கேபின் மாத்திட்டாங்க, அதை சொல்றதுக்கு தான் நாங்கள் வந்தோம். என்ன, கேபின் மாத்திட்டாங்களா? ஆமா ஆமா, ரொம்பலாம் ஷாக் ஆகுது. அருண் சார் பக்கத்துல தான். ஓ அப்படியா? அச்சச்சோ, இனிமே என்ன, உன் ஃப்ரெண்ட் ஆர்த்திக்கு அருணை கரெக்ட் பண்றது ரொம்ப சுலபமா போயிடும். ஏய், நியூஸ் கொடுத்துறீங்களே, கிளம்புங்க ஃபர்ஸ்ட். உங்ககிட்ட யாருங்க பேச தயாரா இல்ல. ஐயோ, எங்களுக்கு மட்டும் உங்ககிட்ட அப்படியே நல்லா பேசணும்னு ஆசைப்படுறேங்க. இல்ல இல்ல, அப்ப கிளம்புங்க. வாடி, இதுங்கிட்ட பேசுறதே வேஸ்ட். வா போலாம். ஹே, எங்களுக்கும் நேரம் வரும், அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன். ஏ ஓடி. ஏய் அதி, என்னடி? ஏய், ஒழுங்கா அருண்கிட்ட பேசுற வழிய பாரு. சும்மா இப்ப பார்த்தாலும் உருனே இருக்காத. சரி வாங்க போலாம். இந்த இடமும் நல்லா தான் இருக்குல்ல? நல்லா தான் இருக்குல்ல, வித்தியாசமா இருக்கு. ஆமாண்டி, ஒரே இடத்துலயே ஒர்க் பண்ணிட்டு இப்ப சேஞ்ச் ஆகுறதும் நல்லா தான் இருக்குல்ல? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஏய், நான் பிளேஸ் தான் சொன்னேன். நானும் அதான் சொன்னோம். ஒருவேளை ஆர்த்தி யாருன்னு நினைப்பாவே இருக்கா போல. ஐயோ, ஏன்டி நீங்க வேற அமைதியா இருங்கடி. அப்படிலாம் எதுவும் இல்ல. எப்படியும் நீ தான் ஒர்க் பண்ண போற, நாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண போறோம். அதுவும் கரெக்ட் தான். சரி ஆர்த்தி, போ சீக்கிரம் போய் அருண் சார்ட்ட என்ன ஒர்க் இருக்குன்னு கேட்டு வா போ. என்ன நானா? ஏன் நீங்க போங்க. ஏய் இத பாரு, ஒர்க்லாம் நீ தான் கரெக்டா கேட்டருவேன். எங்களுக்குலாம் தெரியாது. ஒழுங்கா சொல்றத கேளுப்போ. ஏய் என்னடி? போடி, எங்களுக்குலாம் டயர்டா இருக்கு. அப்படி என்ன பண்ணீங்க ரெண்டு பேத்துக்கும் டயர்ட் ஆகிறதுக்கு? நான் காயவை கூட்டு போய் வீட்டுல விட்டு வந்தேன்ல. சரி, இவ நான் நிதிஷ் சார் கவனிச்சுக்கிட்டேன்ல நேத்து. எல்லாம் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிருங்க, நானே போறேன். போ, நல்லா பேசு சரியா? சரி. கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் போயாமா? டேய், அப்ப நான் போவே மாட்டேன். இல்ல இல்ல, நீ போ தாயே, நீ போ. அப்பா, இவளை அம்சேக்கத்துக்குள்ள நமக்கு உயிர் போயிட மாட்டேங்குடி. ஆமாடா, எப்படியாச்சும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சே ஆகணும்டா. நடத்தலாம் நடத்தலாம். விக்ரம் எல்லாம் போர் அடிக்குதே. ஆர்த்தி வந்திருப்பாளா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆர்த்தி தான் வந்துட்டா. உள்ளவா ஆர்த்தி? சார், இன்னைக்கு என்ன ஒர்க் இருக்கு? ஓ, ஒர்க் விஷயமா வந்தியா? நான் கூட என்ன பார்க்க தான் வந்தியோன்னு நினைச்சேன். சார், என்ன ஒர்க்குன்னு சொல்லுங்க. இங்க கிட்ட வா சொல்றேன். இல்ல பரவாயில்ல, இங்கே இருக்கேன். அட வா. இப்ப சொல்லுங்க சார். அருண், பரவாயில்லையே, பேர் வந்துருச்சு. என்ன பண்ற நீ? விடு. ஓ, மேடம் விடுறதுக்கு தான் இழுத்தாங்களோ? அருண், விளையாடிட்டு இருக்காது, இது ஆபீஸ். ஆமா, யார் இல்லைன்னா? விடு அருண். என்ன ஒர்க்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா, என்ன ஒர்க் சொல்லு ஃபர்ஸ்ட். என்ன தெரியுமா ஒர்க்கு? நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒய்ஃபா இருக்கணும், அதான் ஒர்க்கே. என்ன? ஆமாடி, அதான் உன்னோட ஒர்க்கு. ஐயோ ஆத்தி, கண்ட்ரோல் பண்ணு. என்ன ஓகேவா? இல்ல இல்ல, ஒர்க் என்னவோ அதை கொடுங்க ஃபர்ஸ்ட். அதான்டி செல்லக்குட்டி ஒர்க்கே. அருண், விளையாடாம ஒர்க் என்னவோ அதை சொல்லு ஃபர்ஸ்ட். சரி, உனக்கு இங்க தான் ஒர்க் பண்ணு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட வரேன். இரு, அவங்க வரப்போ வரட்டும், நீ இப்பயே பண்ணுங்க உட்காந்து. சரி. நீ சொல்ற மாதிரி உனக்கு ஒய்ஃபா இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா என்ன பண்றது, எதுவுமே நடக்காதே. என்னைக்கு வந்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. என்ன இது, அருண் என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு. பார்த்தா ஆனா பார்க்கல. ஒருவேளை நான் தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கணும். இல்லையே, அவன் வேற எங்கேயோ தான் பார்த்துட்டு இருக்கான். சரி, நாம ஒர்க் பண்ணுவோம். என்னதான் யோசிச்சுட்டு இருக்கா அவ? அது ஏன்னே தெரியல. இருக்க நீ ஏன் என் கண்ணுக்கு மட்டும் இவ்வளோ அழகா தெரியற?
எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர்த்தி. ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாத. ஐயோ, இப்படி டக்குன்னு பார்த்தா வா, அவளோட கண்ணு இருக்கே, ஐயோ. இந்த தடவை டக்குன்னு பார்க்கணும். அருண், ஆ, என்ன ஆர்த்தி சொல்லு, என்னாச்சு? நீ இப்படி என்னையே பார்த்திருந்தா நான் எப்படி ஒர்க் பண்றது? இல்லையே, நான் எதை கொண்டு பார்க்க போறேன்? இங்க பாரு அருண், நீ என்னதான் பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஓ, தெரியுதா? ஆமா, பரவாயில்ல, இது கூட தெரியுதே. இப்போ நான் ஒர்க் பண்ணுமா வேணாமா? வேண்டாமே. என்ன? ஆமாண்டி. எப்படி ஒர்க் பண்ணாம நாள் ஃபுல்லா நீ நானும் பார்த்துட்டே இருக்கலாமா? ஏ ஆத்தி, நல்ல ஐடியா கொடுத்துருக்க. சரி வாங்க. என்ன? எதுக்கு? அதான் சொன்னியே, நாள் ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கலான்னு. அருண், விளையாடாத. சரி வா, விளையாடலாம். டேய் அருண், ம், சொல்லு. ஒர்க் பண்ணணும்ல, ஆமா. அப்போ என்ன ஒர்க் பண்ண விடு. ம், சரி. ஆமா, விக்ரம் எங்க? அவனா? அவன் ஒரு வேலையா வெளில போயிருக்கான். அப்படி என்ன ஒர்க் இருக்கு அவனுக்கு? அதுவா, அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு, அதான் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போயிருக்கான். என்ன? அவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆமா, ஏன்? இல்ல, இது வரைக்கும் அவன் எந்த பொண்ணையும் பார்த்தது இல்லையே, அதனால கேட்டேன். ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அதனால பார்க்கறதுக்கு போயிருக்கான். சரி, அப்ப நீங்க அவன் வரமாட்டானா? ம், வரமாட்டான். இன்னைக்கு ஃபுல்லா நீ நான் மட்டும்தான். என்ன? இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா நீ நானே தான் இந்த ரூம்ல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓ, சரி, ஓகே. அப்போ ஓகேவா? எதுக்கு? ஒர்க் பண்றதுக்கு தாண்டி. ஹம். சரி ஆத்தி, இப்ப ஏன் நீ என்னையே பார்த்துட்டு இருக்க? ஆ, இல்லையே, நீ பேசினா பார்த்தேன். நான் பேசி முடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. ம், இல்ல, நீ வேற ஏதோ சொல்ற. நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, சரி சரி, நீ கண்டினியூ பண்ணு. அப்பாடி, நல்ல வேலை தப்பிச்சேன். யாத்தி, டேய் சக்தி, வா. ஆமா, ஒர்க்கு கேட்டு வரேன்னு தானே சொன்னேன். இங்க தாண்டா ஒர்க்கே, அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, சரி சரி, நீ பண்ணு. வாடா சக்தி. எங்கடா அருண் விக்ரம காணோம்? அவன் தான் ஒரு வேலையை வெளில போயிருக்கானே. ஓ, புரியுது புரியுது. சரி, வரீங்களா? கேண்டீனுக்கு தான் போயிட்டு வரலாம். போலாமே. அருண் வா, நீயும் போலாம். இல்லடா, நீங்க போயிட்டு வாங்க. அப்பாடி, வரல. சரி அருண், அப்ப நான் கேண்டீனுக்கு போயிட்டு வந்துடுறேன். யாத்தி, அருணை கூப்பிடு. ஐயோ, இவன் விட மாட்டான். அருண் வா, போயிட்டு வரலாம். தனியா என்ன பண்ண போற? போலாமே. என்ன உடனே ஒத்துக்கிட்டான்? எங்கடி அண்ணா? அதுவா, ஃபோன் வந்துச்சுடி, அதான் பேசிட்டு இருந்தான். வந்துருவான். போச்சு, இவன் வரானே. ஏ நிக்கி, என்னடா? அங்க பாரு யார் வரானு. ஐயோ, இவனா? போச்சு, என்னலாம் நடக்க போதோ. அதான்டா எனக்கும் தெரியல. என்ன 2 பேரும் பேசிக்கிறீங்க? கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். என்ன தெரியும் எனக்கு? என்னடி வளர்றீங்க? ஆர்த்தி. ஐயோ, இவனா? ஆர்த்தி. சொல்லுங்க. என்ன ஆர்த்தி, நீ கேண்டீன் பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதுவா, கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்துச்சா, அதான் வர முடியல. ஓ சரி, அடிக்கடி வா. ட்ரை பண்றேன். சரி, என்ன வழக்கம் போல காஃபி எடுத்துட்டுமா இல்லை வேற ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்ல, இன்னொருத்தர் வரணும். வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கிறோம். இன்னொருத்தரா? யாரு புதுசா? அதான் அருண் சார் வருவாரு. ஓ, அவரா? என்ன அதிசயமா அவர் வந்திருக்காரு? அவர் தனியா இருந்தாரு, அதான் வாங்க போலான்னு கூட்டிட்டு வந்தோம். இப்ப உனக்கு இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியம். ஐயோ, இவன் போய் தொலைய மாட்டானா? அவர் வரத்துக்கு லேட் ஆகும் போல. நீங்க குடிங்களா, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாரு. அப்படி அவன் தான் தெரில. அப்புறம் எப்பயாச்சும் ஃப்ரீயா இருப்பீங்களா? ஏன், எது கேக்குறீங்க? இல்லை, இத்தனை நாளாக பழகுறோம், எங்கேயாச்சும் ஜாலியாக எல்லாரும் ஒன்றா வெளில போகலாம்ல, அதான். ஆஹா, எதுக்கோ பிளான் பண்ணிட்டான். டி சக்தி, ஏதாச்சும் பண்ணு. இருடி, ஏதாச்சும் பண்ணலாம். இல்ல, எனக்கு ஒர்க்கு எப்பயுமே அதிகமா இருக்கும். ஏதோ சண்டே தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுவும் அன்னைக்கு நான் எங்கேயும் வெளியும் போக மாட்டேன். ஓ, நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? இல்ல வேண்டாம். ஏன், என்னாச்சு? அதுவா, நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்கோமா, எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், அதான். ஓ சரி, ஆத்தி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்?
ஐயோ போச்சுடி. அது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டேய் போச்சு போச்சு, அருண் வர வந்துட்டாருடா. இவன் வாய் எப்படியாச்சும் மூடு. டேய் நீ போய் டீ எடுத்துட்டு வந்துடுறா, அப்புறமேட்டுக்கு பேசலாம். இல்ல அதான் நீ யாரும் வரலல்ல, அதுக்குள்ளேயே ஆத்திட்டு சொல்லிடுறேன். ஐயோ இவன் வேற என்ன சொல்ல போறானே தெரியலையே. அருண் வேற பின்னாடியே நிக்கிறான். போச்சு. ஆத்தி, ஆ சொல்லு. இல்ல அப்புறமேட் கூட பேசிக்கலாமே. இல்ல இன்னைக்கே சொல்லிடுறேன். அது டேய் அருண் நான் மூஞ்ச பாடுறா. எல்லாம் போச்சு போ. எனக்கு உங்களுக்கு